இப்போ வந்து ஆக்சிடைசிங் அண்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆஃப் குளோரின். இப்போ குளோரினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் ப்ளீச்சிங் ஆக்ஷனாகவும் ஆக்சிடைங் ஏஜெண்டாக ஆக்ட் பண்ணுது இந்த குளோரின். ஸோ குளோரின் இஸ் ஏ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைங் ஏஜென்ட் அண்டு ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் த நேசன்ஸ் ஆக்சிஜன். இப்போ நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதா அது என்னது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைங் ஏஜெண்டாகவும் அண்ட் என்னது ப்ளீச்சிங் ஏஜெண்டாகவும் எதை ஆக்ட் பண்ணுது குளோரின். ஓகே, குளோரின்ஸ். ஓகே, குளோரின் ரியாக்ட் வித் வாட்டர். Cl2 react with water. What happen? HCl produce பண்ணும். HCl plus HOCl. What is hypochlorous acid? Hypochlorous acid produce பண்ணுது with water கூட chlorine. இந்த HOCl, ஸோ அந்த HOCl இல்லையா, இந்த HOCl hypochlorous acid dissociated into HCl plus oxygen. அந்த ஆக்சிஜன் தான் போய் என்னது ஒரு ஏஜென்ட்டில் ஆட் ஆகுது. ஸோ தட் இஸ் நேசன்ட் ஆக்சிஜன். நேசன்ட் ஆக்சிஜன் போய் ஆட் ஆகிறதுல தான் அதாவது அந்த காம்பவுண்ட் வந்து இது ஆக்சிடைஸ், குளோரின் ஆக்சிடைஸ் பண்ணுது. குளோரின் வந்து ஆக்சிடைஸ் பண்ண காரணம் என்னது? அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், தட் இஸ் ஆக்சிடேஷன். த குளோரின் கிவ்ஸ் O, தட் இஸ் நேசன்ட் ஆக்சிஜன். ஸோ இந்த நேசன்ட் ஆக்சிஜனை வச்சு என்ன செய்ய முடியுது? ஒரு கலர் மேட்டர் வந்து கலர்லெஸ்ஸாக மாற்ற முடியுது. ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கும் யார் தான் ரீசனு? இந்த இருக்கக்கூடிய இந்த நேசன்ட் ஆக்சிஜன், தனித்த நிலையில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், ஓட்டு கிடையாது, அதான் நேசன்ட் ஆக்சிஜன். ஓகே, நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆக்சிஜன் இருக்கிறதால தான் என்ன செய்யுது? ப்ளீச்சிங் பண்ண முடியுது. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் கலரிங் சப்ஸ்டன்சஸ். இங்கே கலரிங் சப்ஸ்டன்சஸ். கலரிங் சப்ஸ்டன்சஸ், கலரிங் மேட்டர் ப்ளஸ் nascent oxygen is colorless oxidation product. ஓகே, ஏதாவது ஒரு கலரிங் மேட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அது கூட அந்த ஓ வந்து சேர்ந்துச்சு இல்லையா, குளோரின் சேர்த்து அந்த ஓ ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் நேசன்ட் ஆக்சிஜன். நேசன்ட் ஆக்சிஜன் ரெண்டு சேர்ந்தா கலர்லெஸ் ஒரு ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. கலர்லெஸ் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, கலரிங் சப்ஸ்டன்ஸ். கலரிங் மேட்டர் அண்ட் நேசன்ட் ஆக்சிஜன் ரீசன் அது கலர்லெஸ் மேட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் த ப்ளீச்சிங் ஆஃப் குளோரின். The bleaching of chlorine is permanent. It's a permanent bleachings. அவ்வளோதான். ஒரு டைம் வந்து ப்ளீச் பண்ணிட்டா கலர்லெஸ்ஸாக மாறிச்சுன்னா அவ்வளோதான், திரும்ப வராது. ஆல்ரெடி ஒரு திருப்பு விச் இஸ் டெம்பரவரி ப்ளீச்சிங்னு ஒன்று ஆக்சுவலி பார்த்துருப்போம். The bleaching of chlorine is permanent. Next பார்க்கலாமா? இதில் வந்து it oxidize ferrous to ferric. It oxidize chlorine oxidize ferrous to ferric, sulfate to sulfur, hydrogen sulfate to sulfur, sulfate to sulfate. Okay, first one FeCl3. FeCl3, that is ferric chloride plus Cl2 plus Cl2. What is this? Sorry, Fe2 போட்டுக்கும். Fe2, that is ferrous chloride. Ferrous chloride to form FeCl3, that is ferric chloride. ஏன்னா இங்கே Fe oxide 3, இங்கே Fe oxide 2 plus. ஓகே, that is ferrous chloride. இது என்னது? ferric chloride ஃபார்ம் ஆகுது. ferric chloride ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போ குளோரின் ஆக்சிடைஸ் ஃபெரஸ் chloride டு ஃபெரிக், ஃபெரஸ் டு ஃபெரிக்கா ஆக்சிடைஸ் பண்ணுது. another one is
இது ஒன் ஈக்குவேஷன்ஸ். தட் இஸ் ஆக்சிடைஸ் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ஆக்சிடைசன். ஓகே, குளோரின் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறது, ஆக்சிடைசிங் பற்றி போட்டுருக்கோம். குளோரின் ஆக்டஸி ஆக்சிடைங் ஏஜென்ட் அண்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் வந்து ஃபெரஸ் குளோரைடு டு ஃபெரிக்கா மாற்றுது. ஸோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணோம். இங்கே என்ன செய்யலாம், ஒரு 2 போட்டிங்கன்னா 6 மாறிடும். ஸோ இங்கே ஒரு 2 போட்டிங்கன்னா 6 மாறிடும். அண்ட் தென் செகண்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா Cl2 plus H2O gives what is this? ஆல்ரெடி நமக்கு தெரியும் HCl and HOCl. இந்த HOCl தான் ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் தான் என்ன செய்ய ஒரு நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். HOCl தான் நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் போய் ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்திருக்காங்க. ஃபெரஸ் சல்ஃபேட், அசிடிக் ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்திருக்கோம். FeSO4 plus H2SO4 இதான் அசிடிக் ஃபெரஸ் சல்ஃபேட் எடுத்துட்டு நினச்சிக்கலாம். இந்த HOCl இருக்கு இல்லையா, ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், தட் இஸ் ஃபெரஸ் சல்ஃபேட்டு. என்ன ஆக்சிடைஸ் பண்ணோம், ஃபெரிக் சல்ஃபேட். ஃபெரிக் சல்ஃபேட் அப்படின்னா Fe2SO4 thrice. SO4 வேலன்சி 2, Fe வேலன்சி 3. ஸோ ஆனால் இங்கே Fe வேலன்சி 2 தான், SO4 தட் இஸ் ஃபெரஸ். Fe2 ப்ளஸ்னா ஃபெரஸ். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஃபெரிக் சல்ஃபேட்டை யார் ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க, HOCl. இந்த HOCl நத்திங் பட் குளோரின் அண்ட் வாட்டர் என்ன சேர்ந்தது தான் HOCl. இந்த ஆக்சிஜன் தான் போய் இதை ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஃபெரிக் சல்ஃபேட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. ரிமைனிங் வாட் இஸ் HCl இருக்கும், ப்ளஸ் என்னது HCl ப்ளஸ் இந்த ஹச்சும் இந்த சிஎல் சேர்ந்து HCl இருக்கும். இதில் ஒரு HO சேர்ந்து வாட்டர் ஒன்று ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது, H2O ஃபார்ம் ஆகுது. இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா, இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். இது ரெண்டையும் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் மட்டும் கம்பைன் பண்ணுறோம். ரெண்டாவது ஈக்குவேஷனில் ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம். இதுதான் ஓவரால் ரியாக்ஷன்ஸ். இதை கம்பைன் பண்ணால் லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேன்சல் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடை கேன்சல் பண்ணலாம். இந்த HOCl இந்த HOCl கேன்சல் ஆயிரும். இதை அப்படியே சேமாக எழுதிக்கலாமா. ஸோ வாட்டர் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த வாட்டரை கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த வாட்டரு இங்கே ஒரு வாட்டர் சேர்ந்தது, இங்கே ஒரு வாட்டர், ஃபைனலாக இங்கே ஒரு வாட்டர் இருக்குது. வாட்டர் கேன்சல் பண்ணிட்டா என்ன எழுதலாம், Cl2 plus FeSO4 plus H2SO4 gives HCl, 2 moles of HCl plus Fe2SO4 thrice. That's all. Okay, 3 moles of Fe2SO4 thrice. இங்கே HCl, இங்கே ஒரு HCl, அதான் 2 HCl போட்டேன். இதான் பெரிக் சல்ஃபேட்டாக ஃபார்ம் பண்ணுது, பெரிக் சல்ஃபேட்டாக ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து குளோரின் வந்து ஃபெரிக் சல்ஃபேட்டாக ஆக்சிடைஸ் பண்ணுது. ஓகே, ஸோ சல்ஃபைட் டு என்னது ஃபெரஸ் டு ஃபெரிக், ஃபெரஸ் டு ஃபெரிக். அனதர் ஒன் இஸ் அதே சேம் அனதர் தேர்டு கொஸ்டின் நம்பர் 3. அதே கொஸ்டினில் தேர்டு ஆக்சிடைஸ் பண்ணுது. அதே Cl2 plus water, what is this, HCl plus HOCl. இந்த HOCl வந்து what is this, Na2SO3. இதோட நேம் வந்து சோடியம் சல்பைட், சோடியம் சல்பைட், சோடியம் சல்பைட் plus HOCl. HOClங்கிறது இந்த HOCl gives Na2SO4 plus HCl plus HCl. இந்த ரெண்டு ரியாக்ஷன் கம்பைன் பண்ணணும். அப்போ என்ன மீனிங், சோடியம் சல்பைட்டை என்ன மாறுது, Na2SO4 மாறுது. Na2SO4 மாரி வந்து சோடியம் சல்பேட் AT இது என்னது ஐடியா மாற்றுது. ஓகே, இப்போ ஓவரால் ரியாக்ஷன் எழுதணும். ஓவரால் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாம் சேமாக இருக்கு பாருங்க, இதெல்லாம் சேமாக இருக்கு. இந்த HOCl இந்த HOCl கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் அப்படி எழுதலாமா, எழுதுங்க பார்ப்போம். Cl2 தட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், Na2SO3 plus 1 moles of water, aqueous solution, water அப்படி இருக்குது. gives என்ன ஃபார்ம் ஆகும், Na2SO4 plus 2HCl. why 2HCl, இங்கே ஒரு HCl, ஸோ இங்கே ஒரு HCl. that is overall reactions. ஓகே, அப்போ குளோரின் ஆக்சிடைஸ் தி சோடியம் சல்ஃபைட்
into sodium sulfate ATE இது ITE. ஸோ இப்போ குளோரின் ஆக்சைஸ் ஃபெரஸ் சல்ஃபேட் டு ஃபெரிக் சல்ஃபேட் ஃபெரஸ் ஆஃப் ஃபெரிக்காவும் மாற்றக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் அனதர் இதோட ஃபோர்த் ஒன் இதோட ஆல்ரெடி நம்ம பார்த்த ரியாக்ஷன் தான் ப்ரீவியஸ் இதுலேயே பார்த்துட்டோம். இதே பாருங்க Cl2 H2S what happened sorry H2S hydrogen sulfide so S ஆ மாத்தும் plus HCl okay what is this hydrogen sulfide இது பேரு hydrogen sulfide ஹைட்ரஜன் சல்ஃபைடு வந்து சல்ஃபரா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஹைட்ரஜன் சல்ஃபைடை சல்ஃபரா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஹைட்ரஜன் சல்ஃபைடை சல்ஃபரா வந்து ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ இதான் வந்து அதோடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ண ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி சொல்லக்கூடியது. ஆக்சிடைசிங் அண்ட் ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக எக்ஸ் பண்ணுது. என்ன காரணம் அப்படின்னா இந்த நேசன்ட் ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுறதால ப்ளீச்சிங் ஆக்ஷன் இட் இஸ் ஒரு பெர்மனன்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன்ஸ். ஓகே பெர்மனன்ட் ப்ளீச்சிங் ஆக்ஷன் குளோரின் இதெல்லாம் ஆக்சிடைஸ் பண்ணு பார்த்தோம். ஓகே